Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி மாவை வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப வறுக்க கூடாது. இத வந்து கை சூடு இருக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா கை சூடுக்கு நம்ம வறுத்துட்டோம். நம்ம ஒரு கடாயில உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதாவது பொன்னிறமா வறுத்துட்டு அரைச்சு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 100 grams எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ல நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சு சலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதுக்கு மேலே நம்ம வறுத்துட்டுனா அந்த சீடை ஆகட்டும் எதுனாலும் வாசடிக்கும். அதனால் பொன்னிறமாக அதாவது தீயக்கூடாது, தீயாமல் நம்ம வறுத்துக்கலாம். இதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டோம். அதே மாதிரி பொட்டுக்கல்லையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம சலிச்சு வச்சுருக்கோம். நம்ம உப்பு சீடை தட்டை எல்லாத்துக்கும் தேவையானதை நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். பட்டர் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு அதாவது தலை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து அச்சில் வந்து அந்த அச்சுக்குழலில் வந்து போட்டு எடுக்கிறப்போ ஈஸியாக வரும். அதே மாதிரி கரெக்டாகவும் இருக்கும் இந்த பதம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தொட்டுட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற அச்சு வந்து ஸ்டார் அச்சு. இதை எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அச்சில் நம்ம போட்டு வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இப்படி பட்டர் முறுக்கு போட்டுக்கலாம். நுரை அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்துக்கலாம். இடையில் அப்படியே அப்படி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு ரெடி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் பலகாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.